வணக்கம் மதுரை மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய 2 ரெடி டு ஆக்குபை வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா மண்டையாள் நகர் வந்து நம்ம ரிங் ரோட்ல போய் ஜாயின் ஆயிரும். இந்த இடத்துல இருந்து ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ளதான் வரும். லெஃப்ட்ல நீங்க மண்டையாள் நகர் போகலாம். பெருங்குடியில இருந்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா இது ஏர்போர்ட் ரோடு, 100 ஃபீட் ரோடு. உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே பார்த்துருப்பீங்க. பஸ் ஸ்டாப் அங்கே இருக்குது. அது போக உங்களுக்கு அக்கேஷனலாக உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய பஸ்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஈஸியாக அக்சசபிள் தான். அது போக நீங்கள் ரெகுலராக பஸ் எடுக்கணும்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா வீடியோவோட ஆரம்பத்தில், அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பெரியாருக்கு ஆக்சஸ் இருக்குது. இது நீங்கள் மாட்டுத்தாவணி போகணும், இல்லை வந்து தூத்துக்குடி, விருதுநகர், திருமங்கலம் அந்த மாதிரி போகணுன்னா கூட நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து மண்டையாள் நகர் பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் உள்ளே தான் இருக்கும். பெருங்குடி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் கூட எப்பயுமே ஃபியூச்சரில் வந்து ஒரு அப்ரிசியேஷன் வேல்யூ வந்து ஏர்போர்ட் இருக்கனால உங்களுக்கு வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இந்த பெருங்குடின்றது. இப்போ அது போக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் வித் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்தாலே உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் வந்துடும். அது மாதிரி உங்களுக்கு எங்கே மெட்ரோ ஆரம்பித்தாலும் அதோட கனெக்டிவிட்டி ஏர்போர்ட்டில் இருக்கும். இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து மெட்ரோ அக்சசிபிலிட்டியும் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் சிட்டிக்குள்ளே வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு, இல்லை வெளியூர்லேருந்து சென்னையிலேருந்தோ, இல்லை தூத்துக்குடி, திருநெல்வேலியிலேருந்தோ, அருப்புக்கோட்டையிலேருந்தோ, விருதுநகர்லேருந்தோ இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெயின் ரோட்லேருந்து வரக்கூடிய கட் ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு. இது வந்து 40 அடி ரோடுங்க. உங்களுக்கு வந்து எப்பயுமே 40 அடி ரோடு. இது ரைட் சைடில் இருக்க வேக்கன் லேண்ட்லேயும் ஒரு ஹோட்டல் வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு. ஒரு 60 சென்ட் அதுக்காக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த மெயின் ரோடு 40 ஃபீட் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடு, செகண்ட் வீடு ரெண்டுமே இருக்குது. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீடுகளும் சேம் பில்டர் கட்டி விற்றது தான். இந்த லொக்காலிட்டியில் மட்டும் பெருங்குடி ஏர்போர்ட் ஏரியாவில் மட்டும் இந்த பில்டர் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே வீடுகளை கட்டி சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு தான் இப்போ சேலுக்கு இருக்குது. மொத்தம் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா உங்களுக்கு. இதில் 850 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு நமக்கு வந்து பில்டிங் வந்துடும். ஒரு சின்ன ஒரு பைக் பார்க்கிங் மாதிரி நம்ம உள்ள வெளியே கொடுத்துருக்கோம். வராண்டா பைக் வேணும்னா ஏற்றி நிப்பாட்டிக்கலாம். இல்லாட்டி இது வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வரக்கூடிய கட் ரோடு தான். இது வந்து போக்கு ரோடு கிடையாது. வேறு எந்த டிராஃபிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டில் வந்து வராது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 விண்டோ இருக்குது. அதே சைஸில் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து 5க்கு 5 விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. அதுக்கேற்ற மாதிரி வாஸ்து வந்து பக்காவாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமில் வந்து இது ஒரு அட்டாச்சு ஒரு இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டு. இன்கேஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டைல் தேவைப்படும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டு. அப்போ ஒரு சேந்தி ஒன்று வச்சுருக்கு. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்துட்டு இருக்கிறது டிவி ஏரியா. ஒரு வார்ட்ரோப்பு, கபோர்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி டிவிக்கு வச்சுக்கலாம். இதை ஒட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன், நல்ல ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் தான் உங்களுக்கு. ஈஸ்ட் சைடு வந்து சமைக்கிற மாதிரி ஒரு கிச்சனு, அதுலேயே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது கிச்சனில். அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இதில் ஒரு அல்மாரி ஆல்ரெடி பில்ட் ஆகிருக்கு. அதில் நம்ம டோர் மட்டும் போட்டால் போதும். இங்கே வந்து பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் ஒரு பாத்ரூம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குங்க. 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம்ஸ் தான். அது போக ஹாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும். வெளியே வந்து ஒரு 2 பைக்கு 3 பைக் கூட நம்ம தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்க வீடு 2 வீடு நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடும் சேம் பில்டர் கட்டி விற்றது தான். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஎஸ்எஃப்ல வேலை பார்க்குற, ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான் அங்கே ரெண்ட்டுக்கு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக நீங்களே ஃபோன் பண்ணி ரெண்ட் என்னன்னு கேட்டுக்கலாம். ஒருவேளை ரெண்டலுக்காக யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 12,000 சொல்கிறாங்க அசான் நவ். இன்னைக்கு மாதத்துக்கு 12,000 ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரெண்ட் சொல்கிறாங்க. 2 வீடுமே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது.
கீழ் வீடு மேல் வீடு அவங்க வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த நம்பர் பார்த்ததில் அதில் இப்போ ஏர்போர்ட் இருக்கனால உங்களுக்கு என்னென்னா எப்பயுமே வந்து வீடுக்கு வந்து ரெண்டல் ஹவுஸுக்கு வந்து டிமாண்டாக இருக்கும். ஏர்போர்ட் ஸ்டாஃபு, ப்ரைவேட் ஏர்க்ராஃப்டோட ஸ்டாஃபு, ஸ்பைஸ் ஜெட்டு, இண்டிகோ, ஏர் இந்தியா ஸ்டாஃப்ஸு, அந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இங்கே வந்து ரெண்டல் ஹவுஸ் எப்பயுமே உங்களுக்கு வந்து டிமாண்டாக தான் போகும். உங்களுக்கு ரெண்ட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஏர்போர்ட்டு. இதை விட நியர்பையாக ஏர்போர்ட்டுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு நியர்பை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காம்பவுண்ட் வால் இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months முன்னாடி வந்து ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணனால பண்ணி அதில் வச்ச காம்பவுண்ட் வால் தான். இதுக்கு மேலே இந்த பக்கம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகாதுன்றது கிளியர் கட்டாக அவங்க வந்து ஏர்போர்ட்டில் அத்தாரிட்டிலேருந்து நமக்கு டிக்ளரேஷன் சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஏர்போர்ட்டுக்கு நியர்பை. 2 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தான். உங்களுக்கு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரு, பில்டிங் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். யூஸிங் மெட்டீரியல் வந்து வயர் கட் சேம்பர் பிரிக் தான். குவாலிட்டியில் எந்த விதத்துலையுமே இந்த பில்டர் வந்து காம்ப்ரமைஸாக பண்ண மாட்டாங்க. அதனால் ரொம்ப பக்கா பில்டிங். அது போக உங்களுக்கு பேங்க் லோன் வேணும்னா கூட நம்ம வந்து நம்ம சைட்லேருந்தே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து எவ்வளோ கவர் ஆகும்னு சொல்கிறத வரதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி பேங்க் லோனும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இந்த 2 பில்டிங்கை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வேணும், என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் எது, இந்த பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானும் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். பக்காவான பில்டிங்கு, உங்களுக்கு ரெண்டலுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி இது. உங்களுக்கு 12,000 இன்னைக்கு ரேஞ்சுக்கு உங்களுக்கு ரெண்டல் போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இந்த பில்டிங்கு. 2 பில்டிங்குமே வெஸ்ட் ஃபேசிங் பில்டிங்கு. இது சம்மந்தமான மற்ற டீட்டெயில் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து மதுரையில் இருக்க ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.